அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல பல்வேறு முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா பேச போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, சென்னை வானரகத்துல ரொம்ப பெரிய அளவுல ஒரு திருமண மண்டபத்துல மீட்டிங் போட்டு ஒரு 5000 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து டிஎம்கேக்கு போனதா டிஎம்கே ஐடிவிங்லாம் வந்து ரொம்பவே வந்து பிரபலியமா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டாலினுடைய மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, "ஆத்தா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தான்னு" சொல்ற மாதிரி மிகப்பெரிய காமெடியான சம்பவங்கள்லாம் அரங்கேறியிருக்கு. இத நம்ம வீடியோக்குள்ள தெளிவா பேச போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியான திங்கட்கிழமை இன்னைக்கு காவல்துறை மற்றும் ஆய்வாளர்களுக்கான மிக முக்கிய மாநாடு ஒண்ணு நம்மளுடைய தலைமைச் செயலகத்துல இருக்கிற நாமக்கல் கவிஞருடைய அரங்கத்துல நடைபெறுது. இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். ஜூலை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுடைய ஒரு சும்மா ஒரு மீட்டப் அப்படின்ற மாதிரி கோவளத்துல நடைபெற போது. இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். திமுக சார்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கில்லி சரத் இருக்காப்லைல அமைச்சர் அந்த போதைப் பொருள் விஷயம். இத வந்து பெரிய அளவுல இஷ்யூ ஆக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் கையில எடுத்திருக்காய்ங்க. இதையும் நம்ம விரிவா பேசி அவைங்கள வச்சு செய்ய போறோம். அதனால மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக்க பண்ணிருங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். பனையூர்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு இருந்தாங்க. இத அப்படியே நீங்க பேக் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவருடைய அந்த மாநாடோட அந்த ஒரு முன்புற தோற்றம், இது சேர்ஸு, சீட்ஸு, கொடி எல்லாமே வந்து இன்னைக்கு திமுக அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்த காப்பி பண்ணுச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, புதுசா வர்ற கட்சி பழைய கட்சிகள காப்பி பண்ணும்னு. ஆனா இவிங்க பாருங்க நம்மள பார்த்து இவிங்க தான் காப்பி பண்ணாய்ங்க. இதெல்லாம் போக தலைவரே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாரி மாறி சில நடந்தது, ராம்ப் வாக் போனது, எப்படி சொல்றதெல்லாம் நெறைய காமெடிகள்லாம் இருக்கு. இந்த மாரி விஷயத்துல இருக்கும்போது, எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை அழுகும் பார்த்தீங்களா? அதே மாரி அதென்ன அவங்க மட்டும் இணைப்பு விழாலாம் வைக்கிறது, நம்ம கட்சிக்கும் ஒரு இணைப்பு விழாவ வைங்க அப்படின்னு சொல்லும்போது, கட்சிக்குள்ள இருக்கிறவங்கலாம், "இல்ல தலைவரே நம்ம கட்சியில யாரும் வந்து இணையல. இருக்கிறவங்களே பிச்சுக்கிட்டு போறாய்ங்க" அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரியா வராது. நம்ம கட்சிக்கு இணைப்பு விழா வச்சே ஆகணும்னு சொல்லும்போது, நம்ம தான் இருக்கிற கட்சியில இருக்கிறவங்களே பார்க்க மாட்டோமே தலைவரே, நம்ம எப்படி புது ஆளுகள் எல்லாம் பார்க்க முடியும்னு கட்சியில இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவால்ல, நம்மளுக்கு இந்த விழா ஒண்ணு நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவர்கள் என்ன செஞ்சுட்டாரு, இந்த விழாவ நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நடத்தியிருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 5000 பேரு. அப்படியே பொறுக்கி எடுத்த மாரி சில பேரு. முக்கியமான வந்து விஷயம் என்னன்னா, ரூ. 200 வந்த கூட்டம் தான். அது வேற. ஆனா பாருங்க, அவங்க கட்சிக்குள்ளேயே இருந்து, அவங்க கட்சிக்குள்ளேயே இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் காமெடி. Instagramல நெறைய அந்த வீடியோஸ் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. Instagram அப்படின்றனால அத நம்ம சைட்ல உங்களுக்கு வந்து ஆதாரமா போட முடியல. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஒரு அக்காலாம் வந்து ஓவரா பேசியிருக்கும். அந்த அக்கா ஆல்ரெடி திமுக மாநாட்ல பேசின அக்கா. அத வந்து இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நெறைய பசங்க. அதையும் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு உடனடியா தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடி விங் பதிலடி குடுத்துருக்காங்க. என்னன்னா, விரைவில் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இன்னொரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஐயா நான் சொல்றேன் உண்மையா வரத்தான் போகுது. அது இடைத்தேர்தலா வரப்போகுது. கிட்டத்தட்ட திமுகல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். 2 இலக்கங்கள்ல இடைத்தேர்தல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தேர்தல் ஆணையம் இந்த ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றத தமிழகத்துல நடக்கிற பொதுத் தேர்தல விட ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டுட்டு போறாங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமே. ஏன்னா இன்னைக்கு மதிமுகல இருக்கிற 2 எம்எல்ஏக்கள நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்க. நீங்க வந்து இன்னைக்கு திமுகவ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் வாங்குறாங்க. ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒரு ஆள கூப்பிடுறாங்கன்னா, குறைஞ்சது வெயிட்டா பணம் இறக்குவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க பாருங்க தமிழக வெற்றி கழகத்த குதிரை பேரம் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. இதுக்கு நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் பதிலடியும் குடுத்திருக்காரு. இதெல்லாம் போக போதை கும்பலின் மொத்த கூடாரமா இருந்த திமுக வந்து ஒரு அமைச்சர் வந்து ஏதோ மாத்திரை பொடின்னு நொறுக்குனாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு இவங்க இன்னைக்கு போராட்டம் பண்றாய்ங்க. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய காமெடி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதிக அளவுல தேர்தல் முடிஞ்சு போச்சு. பொது தேர்தலுக்கு இப்ப வேலை இல்ல. இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுகவுடைய கட்சிகள் எதுக்காக இந்த ஜென்சி மீட்டப் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாய்ங்க? பாதி பார்த்தா அரைங்குறையுமா வந்து அரை மெண்டலா தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா முழு மெண்டலாவே தெரியுது இந்த ஜூலி மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா, சவுண்ட ஏத்தி இறக்கி பேசினா நம்மளெல்லாம் பார்த்து ரசிப்பாய்ங்கன்னு நெனச்சுக்கிட்டு, வெறும் அந்த பிள்ளைக்கு டெய்லி பேமெண்ட் குடுப்பாய்ங்களா? இல்ல மந்த்லி பேமெண்ட் குடுப்பாய்ங்களான்னு தெரியல. ஆனா நல்லா பேசுது. உண்மையிலேயே வந்து அந்த திமுக கட்சிக்காரங்களுடைய அனைத்து தோற்ற பாவனைகள் வந்து இந்த ஜூலி பிள்ளைட்ட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒரு காலத்துல வந்து ஜ இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாரியே இன்னைக்கும் வந்து நம்மளுடைய தமிழக மக்களுக்கு நம்ம போராடினா நம்மள நம்புவாய்ங்கன்னு நெனச்சுக்கிட்டு போராடி பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
ரொம்ப கெத்துங்க. ரூ. 200க்கு பேசுது அப்படின்னு துப்புற மாரி தான் இருக்கு அதோட நெலம. இன்னைக்கு ஜூலி அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது. ஒரு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா, இந்த ஏரியா கருமம் அது பேர் வேற வரமாட்டேங்குது. இதுக்கு பேசுறதுக்கும் நம்ம முதலமைச்சருடைய வசனம் தான் அதுக்கு தேவைப்படுது. அங்க பேசுறவங்க அம்புட்டு பேருக்கும் நம்மளுடைய முதலமைச்சரோட ஸ்டைல் தான் தேவைப்படுது. ஏன்னா, இவைங்களுக்கு புதுசா பேச தெரியாது. முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன பண்றாங்க? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்க இப்படி பண்றாங்களா? நம்ம எப்படி பேசுவோம்? இவர் இப்படி பண்ணிட்டாரா? இப்படி பேசுவோம்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் எடுத்துட்டு வர்றாய்ங்க கான்செப்ட்ட. ஆனா மக்கள் முன்னாடி அது வேலை செய்யாம போயிருது. அதனால தானே இன்னைக்கு அவைங்க கட்சியவே ஓரங்கட்டியிருக்காய்ங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே அவைங்க பார்க்க மாட்டாய்ங்க. அடிமட்டத்துல போஸ்டர் ஒட்டுனவர் கூட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும்னு நெனச்சா முடியாது. ஆனா இவிங்க புது ஆட்கள கூப்பிடுறாங்களாம் கட்சிக்குள்ள. இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு உதயநிதியோட ஒரு தூண்டுதலின் பேர்லயும், கட்சிக்குள்ள இருக்கிற பழைய கிழடு கட்டைகளோட தூண்டுதலின் பேர் தான் நடந்துட்டு இருக்கே தவிர, ஸ்டாலின் அவர்களுக்கு இதுல துளி அளவு விருப்பம் இல்ல. ஏன்னா, முந்தா நேத்து தான் ராசா வந்து மேடையில சொல்லியிருக்கிறாப்ல, தலைவரே நமக்கு கூட்டணிலாம் தேவையில்ல. இவிங்க இருந்தா நம்மள கலைச்சு தான் விடுறாய்ங்க. இந்த பிரேமலதா மாரி ஆள்லாம் அடிச்சு பத்தி விட்டுரும்னு சொல்லி ராசா நேருக்கு நேரா மேடையில பேசியிருக்கிறாப்ல. இதுக்கு பயந்து போய் நைட்டோட நைட்டா பிரேமலதா அக்கா கிளம்பி போயி, "அண்ணே அப்படியெல்லாம் பண்ணிறாதீங்க. எங்களுக்கு வேற ஒரு நாடாளுமன்ற சீட்ட குடுத்துருக்கீங்க. நான் வேற இப்ப தான் விருதாச்சலம் எம்எல்ஏவாகி அது என்னன்றது இப்ப தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு டயத்துல நீங்க இப்படிலாம் பண்றது நல்லா இல்லைன்னு" சொல்லிட்டு நைட்டோட நைட்டா கால்ல விழுந்து எந்திரிச்சுட்டு வந்திருக்கு. இவ்ளோ விஷயமும் அறிவாலயத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது, இவைங்களுக்கு இந்த அறிவாலயம் பத்தாம இன்னொரு அறிவாலயத்த வேற ரூ. 12,00,00,000 செலவுல கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கருமம் ஒரு அறிவாலயமே இருந்து அங்க ஒரு அறிவு இருக்கிற ஆள் கூட இல்ல. ஆனா இவிங்க புதுசா அறிவாலயம் கட்டி யார கொண்டு போய் உள்ள வைக்க போறாங்கன்னு தெரியல. சரி அது அவிங்க பாடு. ஆனா பூரா பாருங்க நம்மளோட பணம் தான். இதுல வேற கையில காசு இல்ல. 10,000 தான் கையில இருக்கு. டூர் போக கூட காசு இல்லைன்னுவாய்ங்க. சரி அடுத்து நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சருடைய தலைமையில காவலர்கள் மற்றும் ஆட்சியர்களுக்கான மிக முக்கிய மாநாடு ஒண்ணு. இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஆனா போன வருஷம் தான் திமுக நடத்தல. என்னமோ தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுல என்ன விஷயம்லாம் பேச போறாங்க அப்படின்றது ஆல்ரெடி சட்டசபையில சொன்ன விஷயம் தான். தப்பு பண்ணுனா யாரும் வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதும், இன்னைக்கு குண்டர்கள் திமுக காரங்க கொடி கட்டிட்டுலாம் வருவாய்ங்க. அவங்களலாம் நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்றதும், மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்படுற விஷயம் மக்களுடைய மனு வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு வரணும் அப்படின்றதும், அந்த மனுவின் மீதான உடனடி விசாரணையும், உடனடி நடவடிக்கையும் தேவை அப்படின்றது தான் வந்து ஆட்சியாளர்களுக்கு உறுதி பண்ண போறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் காவலர்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொல்றதா இருக்காரு. அவங்க சொல்ற சில ஆலோசனைகளையும் கேட்க போறாரு. ஏன்னா நாளைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையுடைய சில ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. ஒவ்வொரு காவல்துறை, ஒவ்வொரு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இந்த மாரி ஒவ்வொரு துறைகள், காவல்துறை ஆய்வாளர்கள் இவங்கலாம் வந்து அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மெடல் குடுக்குறது, சான்றிதழ் குடுக்குற விஷயம்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில் பேசினாங்கன்றத நான் நாளைக்கு சொல்லிடுறேன். அதே போல பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தோழமை கட்சி இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க பார்த்தீங்களா? சீட்ஸ் நம்மளுக்காக குடுத்து 5 காங்கிரஸ், 2 விசிகா இந்த மாரி கூட்டணிகளுடைய ஒரு தோழமை கட்சி கூட்டம் அப்படின்றது கோவளத்துல நடக்க போகுது பிரைவேட் ஹோட்டல்ல. எதுக்காக அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலுக்காக எப்பவுமே வந்து இந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டமைப்புல எப்பவுமே நம்மளுடைய முதலமைச்சர் டச்சப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய தலைவர்கள ஃபுல்லா அழைச்சிருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய விசிகா தலைவர போயிட்டு ஆதவர்ஜுனா மற்றும் புஷியானந்த் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. ஐயுஎம்எல் தலைவருக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்காரு. சீக்கிரம் அவங்களுக்கும் வந்து சில அமைச்சர்கள் போய் அழைப்பிதழ் குடுப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஜூலை 1ஆம் தேதி இவங்கெல்லாம் வந்து அங்க என்னெல்லாம் பேச போறாங்க, இடைத்தேர்தலுக்கான என்ன மாரி ஆலோசனை, எந்த கட்சி இடைத்தேர்தலுக்கு நம்மளுடைய கூட்டணியில வரப்போறாங்க. ஏன்னா 6 தேர்தல் 6 தொகுதி இப்போ வரைக்கும் உறுதியா இருக்கு. இன்னும் 2 தொகுதி, 3 தொகுதி வரும்னு வேற சொல்றாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தோட கணிப்பு 2 இறக்க தொகுதி அப்படின்றது. அதனால இத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்றதும், இன்னைக்கு திமுகவுடைய மாணவரணி நடத்தக்கூடிய அந்த கில்லி சரத் அப்படின்றவருடைய அமைச்சரோட அந்த போதைப் பொருள் விஷயம் முழுக்க முழுக்க வந்து இது சித்தரிக்கப்பட்ட வீடியோ. யோசிச்சு பாருங்க. வீடியோ எடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத எப்ப வேணாலும் விட்டுருக்கலாம். ஏன் அவர் அமைச்சரான அன்னைக்கே விட்டிருந்தாலே அவருடைய பேரு கெட்டு போயிருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் போராடிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரு தெரு தெருவா. அப்ப வெளியிட்டிருக்கலாம். அவர் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் விட்டுருக்கலாம். அவருக்குன்னு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்குனப்ப விட்டுருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள தாண்டி, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. போதைப் பொருள் ஒழிப்பு நாள் அன்னைக்கு அந்த வீடியோவ வெளியிடுறதுக்கு காரணம் என்ன? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2வது இந்த வீடியோ யாருக்குமே பகிரப்படல. ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் வந்து வீடியோவா அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இன்னைக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள், பின்னாடி இருக்கிற ஆட்கள், குடும்ப ஆட்கள் நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க கில்லி சரத் பக்கத்துல இருக்கிறது அவருடைய மனைவி அப்படின்னு. கிடையாது. அவங்களுடைய மனைவி கிடையாது அவங்க. ஆக்சுவலா வந்து அது கிட்டத்தட்ட 3, 4 ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து போயிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து அவங்களுடைய மனைவியும், அவங்களுடைய ஃப்ரெண்டோட மனைவியும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா போயிருக்காங்க. எல்லாருமே கணக்கு பண்ணுனது அந்த பாராசிட்டமால் மாத்திரை. ஒரு குழந்தைக்கு, குட்டி குழந்தைக்கு குடுக்கக்கூடிய காய்ச்சல் மாத்திரைன்றது பாராசிட்டமால். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப
கம்மியான பவருடைய மாத்திரை. அந்த மாத்திரை எப்படி நீங்க நுணுகுனாலும் நெறைய பவுடர் வரும். ஆனா அந்த படத்துல இருக்கிற பவுடரோ சின்னது. ஆனா முழுக்க முழுக்க மக்களே அது வந்து பேராசிட்டமால் மாத்திரை கிடையவே கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து நேத்து வீடியோல மிகப்பெரிய அளவுல நீங்க Instagramல பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு அவங்களோட படத்த சைட்ல போடுறேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு அதிகமா வாமிட் வந்துட்டே இருந்தனால, மாத்திரைக்கு முன்னாடியும், ஃபீட் பண்றதுக்கு முன்னாடியும், அந்த மாத்திரைய குடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்பதான் குழந்தை வாமிட் பண்ணாதுன்னு அப்படின்றதுக்காக. நீங்க எல்லாருமே தெரியும். இன்னைக்கு மாத்திரை அப்படின்ன உடனே இவிங்க கணக்கு எங்கெங்கலாம் போகுது பாருங்க. அ காய்ச்ச மாத்திரை, இந்த மாரி மாத்திரை குழந்தைக்கு டானிக் தானப்பா குடுப்பாங்கன்னு நீங்க ஈஸியா கேட்டுறலாம். அது வாமிட் மாத்திரை. அதனால தான் ரொம்ப பொடியான சைஸ்ல இருக்கும். இன்னும் கூட எவ்வளோ அளவுன்னு சொன்னோம்னா, ஒரு கடுகு, 2 கடுகு சேர்ந்த மாரி தான் இருக்கும் அந்த வாமிட் மாத்திரை. நீங்க மெடிக்கல் எல்லாம் கேட்டு பார்க்கலாம். அப்படியே ஒருவேளை நீங்க நீங்க என்னதாங்க நான் வந்து முட்டு குடுக்குறேன், நீங்க வந்து என்னை கமெண்ட்ல கழுவி ஊத்தலாம். நீங்க வந்து இன்னும் கூட அமைச்சர் அவர்கள் விட்ட விசாரணை நடத்தலாம். திமுக சொல்ற மாரி போராட்டம் நடத்தலாம். என்ன வேணாலும் நடத்திட்டு போங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, திமுகவுடைய மொத்த போதை கூடாரமும் இன்னைக்கு அங்க தான் இருக்காங்க. ஜாபர் சாதிக் அப்படின்றவரு, உதயநிதி அவர்களுடைய சேர்ந்து வரைக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட போதை விஷயங்கள்ல லாஸ்ட்டா போய் அந்த முடியிற புள்ளி பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினா இருக்கணும். அவர் யூஸ் பண்றாரோ, பண்ணலையோ, அதுல வர்ற காச பூரா அனுபவிச்சிருக்காரு. அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு போதையால தான் வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழகத்தையே வந்து போதைக்கு அடிமையாக்குனதும், இளைஞர்கள், மாணவர்கள், சின்ன சின்ன பசங்க கையில அந்த போதை அந்த பொருள்லாம் வந்து கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல தான். இன்னைக்கு இத நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கட்டுப்படுத்திக்கிட்டு, அதுக்கான ஒரு மாரத்தான் வச்சு, போதை ஒழிப்பு தினத்தன்னைக்கு வந்து மாரத்தான் ஓடும்போது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா, "ஏன்டா நீங்கலாம் எப்படியாப்பட்ட ஆளா இருப்பீங்கடா?" அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஒருவேளை இது தப்பான விஷயம்னா, கண்டிப்பா கட்சி தலைமை அதுக்கு முடிவெடுப்பாங்க. அதுக்கு விசாரணையும் போயிட்டு இருக்கு. நான் வந்து முழுக்க முழுக்க அந்த சிஸ்டர் சொன்னதோட அடிப்படையில வச்சு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுக்கான விசாரணை நடத்தப்படும். இது என்ன அது போக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம்லாம் வெளியில வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் மற்றும் எல்லா எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஒண்ணையும் குடுத்திருக்காரு. இது எப்படின்னா, யாருமே வந்து தப்பான செயல்கள் செய்து வந்து இந்த மாரி மக்களிடையே வந்து ஒரு இதா போய் நின்றாதீங்க. தப்பா நம்ம கட்சிக்கு வந்து இது கெட்ட பேருன்னு சொல்லிட்டு நெறைய அறிவுரைகளையும் குடுத்திருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் குடுத்திருக்காரு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியும் குடுத்திருக்காரு. பதவி ஏத்த பின்னாடியும் குடுத்திருக்காரு. இந்த ஒரு வீடியோ லீக் ஆனி இந்த மாரி வைரலா பரவுனதுக்கு அப்புறமும் குடுத்திருக்காரு மக்களே. அதனால தமிழக வெற்றி கழகம் கட்சியில எக்காரணத்த கொண்டும் தப்பு நடக்காது. ஒருவேள தப்பு நடந்திருந்தா, அது அதுக்கு முன்னாலயா இருந்திருக்குமே தவிர, இப்ப கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்கள்ட்ட வந்து சந்திச்சிடுறோம். நம்மளுடைய கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள சொல்லிருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.